கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. இந்த கடைசி நேரத்துல லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை தான் இப்போ இணையத்துல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றாரு. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி தலைவா. உங்க கூட பணியாற்றியதை என் வாழ்நாள்ல என்னால மறக்கவே முடியாது. அந்த 2 வருஷமும் என் வாழ்க்கையில மிகவும் பொன்னான தருணம். அது மட்டும் இல்லாம இந்த படக்குழுவுல பணியாற்றிய எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்ப கொடுத்த சன் பிக்சர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல கூலி திரைப்படம் வந்து எல்சியூல வராது. இந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் திரைப்படம் தான் அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இது பற்றி ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. கூலி திரைப்படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் திரைப்படம் தான் அப்படின்னு. எல்சிஓவை சொல்லி தான் தலைவருக்கு வந்து ஹைப் ஏத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தலைவர் அப்படின்னாலே போதும், அங்க வந்து ஹைப் தானா வரும். கூலி படத்துக்கும் அந்த ஹைப் அப்படிதான். இது வந்து ஒரு ஆர்கானிக்கான ஹைப் தான். ஸோ எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து ரொம்ப உருக்கமா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவர் வந்து கூலி படத்தை ஒரு 4 ஷோ பார்த்துட்டு அவருடைய நண்பர்களுடன் அவர் வந்து பாலிக்கு போயிடுவார். அதன் பிறகு என்னை காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. வாழ்த்துக்கள் லோகேஷ். கூலி படம் மிக பிரமாண்டமான வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்னா புக்கிங்கை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தலைவருக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல் படமாக அமையும். சரி, தலைவர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.